வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பதால் ரிஷபம், மிதுனம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய இந்த 5 அதிர்ஷ்ட ராசிகளுக்கு அபரிமிதமான லாபம் மற்றும் பொருளாதாரம், செல்வப்பணங்கள் அதிகமாக கிடைக்கும். அது என்ன கிடைக்கும் என்பதை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 2024 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2024 அன்று செவ்வாய் பகவான் காலை 8:19 நேரத்திற்கு மீனராசிக்கு மாறுகிறார். சோதிட உலகில் செவ்வாய் ஆண் தன்மை கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாய் திரிகோண ராசியான மேஷ ராசியில் அமர்ந்திருக்கும் போது நல்ல பலன்களை வழங்குகிறார் ஜாதகர்களுக்கு. இவரால் நிர்வாக பணியுடன் தொடர்புடைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளையும் குறிக்கிறது. இவர் ஜாதகத்தில் செவ்வாயின் பாக்கியம் இல்லாமல் எவரும் தங்கள் தொழிலில் நல்ல பலன்களையும் லாபத்தையும் பெறுவது கடினமாக இருக்கும். செவ்வாயின் சுப பலன்களால் சாதகர்கள் வாழ்வில் எல்லா விதமான ஆடம்பரங்களுக்கும் சுகபோகங்களுக்கும் உண்டாகும் தன்மையில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஜாதகத்தில் அவரின் நல்ல நிலை சமூகத்தில் உயர்ந்த பதவியும் நல்லதொரு சமூக மரியாதையும் ஏற்படுத்துகிறது. ஜாதகர்கள் மதிக்கப்படுகிறார்கள். செவ்வாய் பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பதால் ரிஷபம், மிதுனம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய இந்த 5 அதிர்ஷ்ட ராசிகளுக்கு அபரிமிதமான லாபம் மற்றும் பொருளாதார செல்வப்பணங்கள் என்ன கிடைக்கிறது என்பதை விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம். ரிஷபராசி மக்கள் மீனராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பணம் சார்ந்த செல்வப்பணங்கள், சொத்து சுகம் வாங்குவதற்கும் அது கிடைப்பதற்கு உண்டான சூழல் இருக்கின்றன. நீங்கள் ஏதேனும் பொருளாதார நிதி நெருக்கடியை எதிர்கொண்டால் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்க்கப்படும். இவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் அழகான பணம் சம்பாதிக்க முடியும், சேமிக்க முடியும், சொத்து சுகங்களை வாங்கி சேர்க்க முடியும். இவரின் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். குறிப்பிட்ட ஒப்பந்தங்களில் இருந்து அனைத்து கடினமான லாபங்களையும் சம்பாதிப்பதில் இவர்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உண்டாகி இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இது இவர்களுக்கு நிறைய மகிழ்ச்சி பெறக்கூடிய தன்மையில் இருக்கும். செல்வம் சார்ந்த பணம், சொத்து சம்பாதிப்பதில் இவர்கள் அதிர்ஷ்டத்திற்கு முழு ஆதரவு இருக்கிறது. கிரக நிலைகள் இவருக்கு ஒத்துழைக்கும். இவர்கள் தங்கள் செலவுகளை எளிதில் கையாள முடியும் மற்றும் பல்வேறு வகையான சேமிப்புகளில் வெற்றி பெறுவார்கள். நலமுடனும் மகிழ்ந்து குடும்பத்துடன் வாழ்வார்கள். அடுத்து மிதுனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மீனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மிதுன ராசி மக்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி அடைவார்கள். மேலும் இவர்களின் தற்போதைய எதிர்கால நிலைமைகளையும் மேம்படுத்த முடியும். சிலர் வெளிநாட்டில் குடியேறியிருந்தால் இவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் மற்றும் நிதி ஆதாயங்கள் உண்டாகி இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இவர்கள் தங்கள் நிதியை வெற்றிகரமாக நிர்வகிக்க முடியும் மற்றும் குடும்பத்திற்கான பணத்தையும் சேமிக்க முடியும். மூதாதையர் சொத்துக்களால் திடீர் பண ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு லாட்ரி மூலமாக பணம் கிடைக்க ஆதாயங்கள் இருக்கின்றன. உங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உங்களின் தேவைகள் யாவும் நிறைவேற்ற சிலர் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஆகவே அதில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாலும் தேவையா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கடன் வாங்குவது நன்மையாக இருக்கும். அதுவும் கைமாற்றாக கடன் வாங்கலாம். வட்டிக்கு கடன் வாங்குவது உங்களுக்கு உகந்ததாக இருக்காது இந்த காலத்தில். அடுத்து கடகராசி மக்களை பொறுத்தவரை நிதி ஆதாயங்களை பொறுத்தவரை கடகராசி மக்களுக்கு மீனத்தில் செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய நிதிநிலை மேம்படும். உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் மற்றும் இவர்களின் பல்வேறு நிதி நெருக்கடிகள் இந்த காலத்தில் தீரும். வெளிநாட்டில் செட்டிலான இந்த கடகராசி மக்களுக்கு பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளும் அது சார்ந்த புதிய ஆதாயமும் இவர்களுக்கு அமையும். செவ்வாய் பயிற்சியால் கடகராசி மக்கள் திருப்தி நிலையை அதிகமாக அடைவார்கள். கடகராசி மக்கள் தங்கள் பணியை கடின முயற்சியுடனும் அர்ப்பணிப்புடன் செய்வார்கள். செய்ததில் ஆதாயத்தை அடைவார்கள். இவர்களின் கடின உழைப்பால் சம்பளம் உயரும் வாய்ப்பு இருக்கிறது. சமூகத்தின் அந்தஸ்தும் உயரும். இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வால் திருப்தி அடைவீர்கள். இவர்களுடைய வருமானம் மற்றும் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அதிகமாக பணத்தை சேர்த்து குடும்பத்தில் கொடுத்து மனைவி மக்களுடனும் தாய் தந்தையுடனும் சுகமாக வாழ்வதற்கு உண்டான சூழல்கள் இருக்கின்றன. ஆகவே சற்று சேமிப்பில் அக்கறை கொண்டு கடகராசி மக்கள் செயல்பட வேண்டும். அடுத்து
மீனராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தனுசு ராசி மக்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது. தனுசு ராசி மக்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க இந்த பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும். பொருளாதார நிதி உதவி மூலம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான சூழல்களும் வாய்ப்புகளும் அமைகின்றன. தனுசு ராசி மக்கள் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவார்கள். சிலர் சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்கி பணத்தை ஒரு முதலீடாக செயல்படுத்துவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் தனுசு ராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். அனைத்து வகையான பொருளாதார நிதி திட்டங்களிலும் உங்களுடைய செயல்பாடுகளும் அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வாழ்வில் நீங்கள் முன்னேற இது ஒரு சூழ்நிலையை நல்லதாக உங்களுக்கு அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து மீனராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் சஞ்சாரம் பொருளாதார நிதித்துறையை பற்றி பேசினால் மிகவும் நன்றாக இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தேவைக்கு தகுந்த பணம் வந்து கொண்டிருக்கும். பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது. இதனால் செலவுகளை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். செலவுகளை முடிந்தவரை வீண் செலவு செய்யாமல் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். வீடு சொத்துக்களாக வாங்கி வையுங்கள். ஊக வணிகம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அது இக்காலத்தில் செய்யாதீர்கள். உங்களது வாழ்க்கையிலும் இதிலும் சரியான சேமிப்புகளை செய்வதற்குண்டான ஒட்டுமொத்த செல்வத்திலும் நீங்கள் உயர்ந்து நிலைக்கு செல்லலாம். வருங்காலத்தில் இருப்பினும் எதிர்பாராத செலவுகளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த செலவுகளில் சில கட்டுத்திட்டத்திலும் கட்டுப்பாடும் இருங்கள். சில செலவுகளை சமாளிக்க கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எக்காரணம் கொண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் இந்த காலத்தில் கடன் வாங்குவதில் உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஆனால் பிற்காலத்தில் திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதுவும் இந்த கடன் உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காகவும் தேவையற்ற செலவுகளுக்காக இருக்கும் என்பதை உணர்ந்து தாங்கள் கடன் வாங்காமல் வருகின்ற செல்வத்தில் சேமிப்போக உங்களுக்கு உண்டான செலவை கட்டுப்படுத்தி எச்சரிக்கையுடன் கவனமாக வாழ்வது மீனராசி மக்களுக்கு நல்லதொரு காலமாக இக்காலம் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இப்பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோரை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.